உன் முரளி கேட்ட பின்னாலே முள்ளும் மலரும் தன்னாலே உன் முரளி கேட்ட பின்னாலே சிந்தை கவர்ந்த சிவபாபா என் சிந்தை கவர்ந்த சிவபாபா முள்ளும் மலரும் தன்னாலே உன் முரளி கேட்ட பின்னாலே. ஓம் சாந்தி. இன்னைக்கு சண்டே அவ்யக்த பாப்தாதாவுடைய மகா வாக்கியங்களை கேட்க போகிறோம். இன்றைய அவ்யக்த முரளியில் பாப்தாதா தன்னுடைய நாலாபுறத்தில் இருக்கக்கூடிய பரமாத்ம அன்பான குழந்தைகளை பார்த்துட்ருக்கின்றார். பரமாத்ம அன்பிற்குரியவர்கள் கோடியில் ஒரு சில ஆத்மாக்கள் தான். இந்த நேரத்தில் மட்டும்தான் அந்த பரமாத்மாவனுடைய அன்பு அப்படிங்கிறது பிராப்தமாகுது. முழு கல்பத்தில் ஆத்மாக்களுடைய அன்பு, தர்மாத்மாக்களுடைய அன்பு, மகான் ஆத்மாக்களுடைய அன்பை அனுபவம் பண்ணியிருக்கீங்க. ஆனால் பரமாத்மா அன்பு இப்போ இந்த நேரத்தில் சங்கம யுகத்தில் மட்டும்தான் அனுபவம் ஆகுது. அது குழந்தைகள் நீங்கள் தான் அனுபவம் பண்ணியிருக்கீங்க அப்படின்றார். மேலும் யார்கிட்டையாவது அன்பு ஏற்படுது அப்படின்னா அதனுடைய அடையாளம் என்ன? அவங்க மேலே பலி ஆயிடுவாங்க. இப்போ கூட பரம்பிதா பரமாத்மா நம்ம ஒவ்வொரு குழந்தைகள் மேலேயும் என்ன ஆசைப்படுறார், என்ன ஆசை வச்சுருக்காருன்னு குழந்தைகள் உங்களுக்கு தெரியும் தானன்றார். பாப்தாதாவோட விருப்பம் தன்னுடைய ஒவ்வொரு குழந்தைகளுமே தனக்கு சமமானவர்களாக ஆகணும். எப்படி அப்பாவுடைய ஸ்துதியோ அதே மாதிரி சிரேஷ்ட ஸ்துதி உடையவர்களாக குழந்தைகள் ஒவ்வொருத்தரும் தயாராகணும். அந்த சிரேஷ்ட ஸ்துதி எது? சம்பூர்ண தூய்மையினுடைய ஸ்துதி. அதாவது கனவுல கூட அப்பவித்திரதா அப்படிங்கிறது இல்லாத அளவுக்கு தூய்மை அப்படிங்கிறது இருக்கணும். அதாவது மேலும் அப்பவித்திரதா அப்படின்னு சொல்கிறப்ப பாபா சொல்கிறாங்க, அந்த சம்பூர்ண தூய்மையில் அப்பவித்திரதா அவனுடைய பெயர் அடையாளம் கூட இருக்காது அப்படின்றார். அடுத்ததான் பாப்தாதா சொல்கிறாங்க, நாலாபுறத்துலேயுமே வார்த்தைகள் அதாவது பேச்சின் மூலமாக ரொம்ப கோலாகலமாக சேவை பண்ணிகிட்ருக்கிறத பாப்தாதா பார்க்குறார். தன்னோட புகார்கள் எல்லாத்தையும் நீங்கள் எடுத்துக்கிட்டே அதுலேருந்து விடுபட்டுட்டே இருக்கீங்க இல்லையா அப்படின்றார். ஆனால் கூடவே பாபா சொல்கிறாங்க, ஆத்மாக்களுக்கு இப்போ நிறைய அதிகமான சக்தி சகாஷ் கொடுக்கணும். அதற்காக மனதின் மூலமாக சக்தி கொடுங்க, தைரியம் கொடுங்க, ஊக்கம் உற்சாகத்தை கொடுங்க அப்படின்றார். மேலும் இந்த நேரம் இந்த டபுள் சேவை செய்ய வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியமாக இருக்குன்றார். இந்த டபுள் சேவை செய்யறதுக்காக குழந்தைகள் ஒவ்வொருத்தருமே தன்னை பூர்வஜ், நான் மூதாதையன் அப்படிங்கிற அந்த விஷயத்தை புரிஞ்சிக்கணும். மேலும் நம்ம குழந்தைகள் தான் இந்த கல்ப மரத்தினுடைய அடி பாகத்தில் பூர்வஜ், மூதாதையர் மற்றும் பூஜைக்குரியவர்களாக நம்ம தான் வீற்றிருக்கோம் அப்படின்னு சொல்கிறார். மேலும் பாப்தாதா சொல்கிறாங்க, இது எல்லாத்தையும் கூட இன்னொன்னையும் சேர்த்துக்கணும். அதாவது பகவான் ஆஸ்தியை கொடுத்துட்ருக்கார். இப்போ கூட நான் அவருடைய ஆஸ்தியை எடுக்கலைன்னா வேறு எப்போ தான் எடுப்பேன் அப்படிங்கிற விஷயத்தையும் இது கூட சேர்த்துக்கோங்க அப்படின்றார். அடுத்தது பாபா சொல்கிறாங்க, நாலாபுறத்தில் இருக்கக்கூடிய எல்லா குழந்தைகளுமே இப்போ இருந்தே வீணானவைகளை ஃபினிஷ் பண்ணி சதா சக்திசாலியாக ஆகணும். மற்றவங்களையும் சக்திசாலியாக ஆக்குவதற்கான அனுபவம் பண்ணணும். வெறும் செய்தியை கொடுக்கறது மட்டும் கிடையாது, சக்திசாலியாக ஆக்கிறதுக்கான தைரியத்தையும் பாப்தாதா இப்போ கொடுத்துட்டே இருக்கார். ஏன்னா குழந்தைகள் இப்போ நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்க, வீணான எண்ணங்கள் அப்படிங்கிறது என்னுடைய நேரத்தை விரயமாக்குது, கெடுத்துடுது, எனக்கு நஷ்டத்தை தான் ஏற்படுத்துது, என்னுடைய முகத்தில் சதா குஷி அந்த ஒரு அதிர்ஷ்டத்தினுடைய அந்த அனுபவத்தை குறைச்சிடுது அப்படிங்கிறத நல்லா புரிஞ்சிட்ருக்கீங்க. அதனால் இப்போ நேரத்தை அதாவது முடிவுக்கான அந்த சமாப்திக்கான நேரத்தை இப்போ பக்கத்தில் கொண்டு வாங்க அப்படின்றார். அடுத்தது பாபா சொல்கிறாங்க, வீண் எண்ணங்களை ஃபினிஷ் பண்ணோன்னா சக்திசாலியான எண்ணங்கள் வேண்டும். மனசு சும்மா எதுவுமே இல்லாமல் இருக்காது இல்லையா? மனசுக்கு ஏதாவது ஒரு சக்திசாலியான எண்ணத்தை கொடுக்கணும். இப்போ வீணான எண்ணங்கள் இருக்குன்னா அதுக்கு பதிலாக சிரேஷ்டமான எண்ணம் கொடுக்கணும். அதுக்காக பாபா சொல்கிறாங்க, தினந்தோறும் முரளியில் வரதானம் மற்றும் ஸ்லோகன் வருது இல்லையா? அப்போ அந்த வரதானம் ஸ்லோகத்தில் வரக்கூடியது சக்திசாலியான சிரேஷ்டமான எண்ணங்களாக இருக்குது. மனசுக்கு அந்த சிரேஷ்ட எண்ணங்களை கொடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த வீணான எண்ணங்களை வரக்கூடிய மனதிற்கு தேவையான மாற்றத்தை இந்த சிரேஷ்ட எண்ணங்கள் கொடுத்துரும் அப்படின்றார். மேலும் பாபா சொல்கிறாங்க, இன்னொரு விஷயமும் வேணும். காலங்காத்தால் கண் முழித்த உடனேயே கண்கள் திறந்த உடனேயே பாபா குட் மார்னிங்னு சொல்லணும். அதே மாதிரி நைட்டு தூங்குறதுக்காக படுக்கையில் போனோடனே கண் மூடுவதற்கு முன்பாக பாபா குட் நைட் அப்படின்னு சொல்லணும். இந்த ப்ராக்டிஸ் நமக்குள்ளே வரணும். மேலும் பாபா சொல்லுங்க, குழந்தைகள் நம்ம சகஜ யோகி ஆகணும். அதாவது நான் ஆத்மா, நான் சிவபாபாவுடைய குழந்தையாக இருக்கேன், அவ்வளோதான். இதுதான் சகஜ யோகின்றார். ஸோ முழு நாள் நடந்தாலும் சுற்றினாலும் என்ன பண்ணாலும்
இதை ஞாபகம் வச்சுக்க முடியும் தானே, இது ஈஸி தானே அப்படின்றார் பாபா. ஸோ வாங்க முரளியினுடைய டீட்டெயிலான விஷயங்களை நம்ம கேட்போம். ஓம் சாந்தி. இன்றைய அவ்யக்த முரளி தேதி 31/5/2026. ரிவைஸ் டேட் 15/3/2010. முரளியினுடைய தலைப்பு பரமாத்மா அன்பிற்கு பாத்திரமான ஆத்மாக்கள் துக்கமான ஆத்மாக்கள் மீது சுகத்தின் அஞ்சலி கொடுங்கள். வீணானவைகளை அழித்துவிட்டு சக்திசாலி ஆகுங்கள். மேலும் சமயத்தை அருகாமையில் கொண்டு வாருங்கள். இன்று பாப்தாதா தன்னுடைய நாலாபுறங்களிலும் உள்ள பரமாத்மா அன்பான குழந்தைகளை பார்த்து கொண்டிருக்கிறார். அப்படிப்பட்ட பரமாத்மா அன்பிற்குரியவர்கள் கோடியில் சில குழந்தைகளே. ஏனெனில் இந்த நேரம்தான் பரமாத்மா அன்பின் அனுபவம் செய்ய முடியும். இந்த சங்கம் யுகத்தில் மட்டும்தான் பரமாத்மா அன்பினுடைய அனுபவத்தை பண்ண முடியும். முழு கல்பமும் ஆத்மாக்களின் அன்பு, மகாத்மாக்களின் அன்பு, தர்மாத்மாக்களின் அன்பை அனுபவம் செய்தீர்கள். முழு கல்பத்தில் சிருஷ்டி சக்கரத்தில் 5000 இயர்ஸில் என்ன பண்ணியிருக்கோம்? மகான் ஆத்மாக்களுடைய அன்பு, தர்மாத்மாக்களுடைய அன்பு, மற்றபடி மற்ற ஆத்மாக்களுடைய அன்பு அனுபவம் பண்ணியிருக்கோம். ஆனால் பரமாத்மாவின் அன்பு இப்பொழுது சங்கமயுகத்தில் மட்டுமே கிடைக்கின்றது. அதை குழந்தைகளாகிய நீங்கள் அனுபவம் செய்து கொண்டிருக்கிறீர்கள். யாரேனும் உங்களிடம் பரமாத்மா எங்கிருக்கிறார் என்று கேட்டால் நீங்கள் என்ன பதில் கூறுவீர்கள்? என்னுடன் இருக்கிறார், என்னுடன் தான் இருக்கிறார், என் உள்ளத்தில் தான் இருக்கிறார். அவ்வாறு அனுபவம் செய்கின்றீர்கள் அல்லவா? கடவுள் எங்கே இருக்கார் அப்படின்னா என் கூட தான் இருக்கார், என் உள்ளத்தில் தான் இருக்கார் அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க தானே? அப்படி அனுபவம் பண்ணுறீங்க தானே? இந்த அன்பை பற்றி நமக்குத்தான் தெரியும். இந்த அன்பை நாம் தான் அனுபவம் செய்கின்றோம். அதாவது நம் உள்ளத்தில் பாபா, மேலும் பாபாவின் உள்ளத்தில் நாம் இருக்கின்றோம். நம்மளோட மனசில் பாபா இருக்கார், பாபாவுடைய மனசில் நம்ம குழந்தைகள் இருக்கோம். இந்த பரமாத்மா அன்பின் போதையை அனுபவம் செய்யும் பாக்கியம் நமக்குத்தான் பிராப்தமாகி உள்ளது என்பதை அறிவீர்கள். யாரிடமாவது அன்பு ஏற்பட்டுள்ளது எனில் அதன் அடையாளம் என்ன? அவர்கள் மீது பலியாகுவது ஆகும். ஒருத்தங்க எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா என்ன அர்த்தம்? அதனுடைய அடையாளம் என்ன? அவங்கக்கிட்ட பலியாயிடுவாங்க. எனவே பரமபிதா பரமாத்மா உங்களிடம் விரும்புவது என்ன என்பதை நீங்கள் அனைவரும் அறிவீர்கள் அல்லவா? என்னுடைய ஒவ்வொரு குழந்தையும் எனக்கு சமமாக ஆக வேண்டும் என்று தந்தை ஒவ்வொரு குழந்தை மீதும் இவ்விருப்பத்தை வைத்துள்ளார். பாபாவோட ஆசை என்ன? என்னோட ஒவ்வொரு குழந்தைகளும் எனக்கு சமமாக ஆகணும். எப்படி தந்தையோ அப்படியே குழந்தைகளின் ஸ்திதி சிரேஷ்டமாக இருக்க வேண்டும். அந்த சிரேஷ்ட ஸ்திதி எது? சம்பூர்ண தூய்மையின் ஸ்திதி. கனவிலும் கூட அப்பவித்ரதா வர முடியாத அளவிற்கு அப்படி தூய்மை இருக்க வேண்டும். அப்பேற்பட்ட சம்பூர்ண தூய்மையான ஸ்திதி உருவாக்கி கொண்டிருக்கிறீர்களா? அந்த சம்பூர்ண தூய்மையில் அப்பவித்ரதாவின் பெயர் அடையாளம் என்பதும் இருக்காது. ஸோ பாபாவோட ஆசைன்னா பாபாவோட ஒவ்வொரு குழந்தைகள் கூட அவருக்கு சமமாக ஆகணும். அவருக்கு சமமாக ஆகணும்னா அவரை போன்ற அந்த சிரேஷ்ட ஸ்திதி வேணும். சிரேஷ்ட ஸ்திதி அப்படின்னா என்ன? சம்பூர்ண தூய்மையினுடைய ஸ்திதி. அப்படின்னா அந்த தூய்மையில் அப்பவித்ரதா வர முடியாது, அப்பவித்ரதாவோட பேர் அடையாளம் கூட இருக்காது அப்படின்றார். நிகழ்காலத்தில் நேரம் அருகாமையில் வருவதன் காரணமாக பாப்தாதா இப்போது இந்த இஷாரா கொடுத்து கொண்டிருக்கிறார். அதாவது நேரத்தின் அருகாமையின் அனுசாரம் வீணான எண்ணங்கள் கூட அப்பவித்ரதாவின் அடையாளமாகும். சப்போஸ் வேஸ்ட் தாட் வருது அப்படின்னா அது கூட பாபா சொல்கிறாங்க அப்பவித்ரதா தான் அப்படின்றார். முழு நாளில் இதை சோதனை செய்யுங்கள். எந்த ஒரு வீணான எண்ணம், அபிமானம் அல்லது அவமானத்தினுடையது தன் பக்கம் ஈர்க்கவில்லை தானே? அவமானம், அபிமானம், ஈகோ இல்லைனா இன்சல்ட், இதனுடைய வேஸ்ட்டு தாட்ஸ் ஃபுல் டேயில் ஏதாவது என்னை தன் சைடில் அட்ராக்ட் பண்ணுதா அப்படின்னு செக் பண்ணி பாருங்கள் அப்படின்றார். ஏனெனில் போக போக ஒருவேளை பாபா கொடுத்துள்ள விசேஷத்தன்மைகளை தன்னுடையது என புரிந்து கொண்டு அபிமானத்தில் வருவதும் வீண் எண்ணம் ஆகிவிட்டது. பாபா எனக்கு ஸ்பெஷாலிட்டி கொடுத்துருக்கார், அதை என்னோடதுன்னு நினச்சிட்டு அந்த அபிமானம் ஈகோவில் வரேன் அப்படின்னா, ஆணவத்தில் அகங்காரத்தில் வரேன்னா அது கூட வேஸ்ட்டுன்றார் பாபா. மேலும் என்னுடையது என்ற அசுத்த எண்ணம், எப்படிப்பட்ட என்னோடதுங்கிற எண்ணம்? நான் குறைந்தவன் அல்ல, நானும் அனைத்தும் அறிந்துள்ளேன், என்னுடைய இந்த எண்ணம் தான் யதார்த்தமானது, உயர்ந்தது டாட் டாட் டாட். இந்த மாதிரி
எனது என்பதன் அபிமானத்தின் சங்கல்பம் கூட சூக்ஷ்ம அப்பவித்திரதாவின் அம்சமாகும். சப்டலாக அப்பவித்திரதா இருக்குங்கிறத தான் இந்த மாதிரி எண்ணங்கள்லாம் காட்டுது. ஆகவே தன்னை சோதனை செய்யுங்கள். எவ்விதமான அப்பவித்திரதாவின் வீண் எண்ணங்களின் எந்த அம்சமும் தங்கிவிடவில்லை தானே. ஏனெனில் இப்போது தூய்மையான உலகின் ஸ்தாபனைக்கான நேரத்தை அருகில் கொண்டு வருவதற்கு பரமாத்மா அன்பு குழந்தைகளாகிய நீங்களே நிமித்தமாவீர்கள். நேரத்தில் பக்கத்தில் கொண்டு வரணும். அதுக்கு நம்ம பரமாத்மா அன்பான குழந்தைகள் நம்ம தான் கருவியாக இருக்கும், நிமித்தமாக இருக்கும். ஆக யார் நிமித்த ஆத்மாக்களோ அவர்களுடைய அதிர்வலைகள் நாலாபுறமும் பரவுகிறது. எனவே சோதனை செய்யுங்கள். எந்த விதமான வீண் எண்ணம் அதன் பக்கம் இழுக்கவில்லை தானே. எந்த ஒரு வேஸ்ட்டு தாட்டும் என்னை தன் சைடில் இழுக்கலை தானே அப்படின்னு செக் பண்ணி பாருங்கள். ஏனெனில் இப்பொழுது தூய்மையான உலகம், தூய்மையான ராஜ்யம் அருகாமையில் வந்து கொண்டிருக்கிறது. துக்கம் மற்றும் அசாந்தி நாலாபுறமும் விதவிதமான ரூபத்தில் அதிகரித்து கொண்டிருக்கிறது. அதற்காக தூய்மையின் வைப்ரேஷன், அதாவது அதிர்வலைகள் அவசியமாகும். துக்கம் அசாந்திக்கான காரணம் அப்பவித்ரதா. எனவே அப்பவித்ரதாவின் ஆத்மாக்கள் மற்றும் பக்தி ஆத்மாக்கள் என இரட்டை சேவை செய்ய வேண்டும். தூய்மையற்ற ஆத்மாக்களுக்கும் சேவை பண்ணோம், பக்தாத்மாக்களுக்கும் டபுள் சேவை பண்ணணும். வார்த்தையின் சேவையானது நாலாபுறமும் வேகமாக கோலாகலமாக நடைபெறுவதை பாப்தாதா பார்த்தார். தன்னுடைய புகார்களை போக்கிக் கொண்டிருக்கிறீர்கள். ஆனால் இப்பொழுது ஆத்மாக்களுக்கு கூடுதல் சக்தி தேவை. அது மனதின் மூலம் சக்தி கொடுக்க வேண்டும். வார்த்தைகளால் லெக்சர் பண்ணி நல்ல சர்வீஸ் நாலா சைடில் பண்ணிகிட்ருக்கோம். ஆனால் இப்போ கூடுதலாக ஆத்மாக்களுக்கு சக்தி தேவைப்படுது, கொடுக்கணும். அது மனதின் சக்தி, மனதின் மூலமாக சக்தி கொடுக்க வேண்டும், தைரியம் கொடுக்க வேண்டும், ஊக்கம் உற்சாகம் கொடுக்க வேண்டும். ஆக இந்த நேரம் இரட்டை சேவையின் அவசியம் இருக்கின்றது. அதாவது வாயை திறந்து வார்த்தைகள் மூலமாகவும் சேவை பண்ணணும், மனதால் சக்தி கொடுத்து தைரியம் கொடுத்து ஊக்கம் உற்சாகம் கொடுத்து இந்த சேவையும் பண்ணோம். ஸோ டபுள் சேவை இப்போ அவசியமாக இருக்குது. இதற்காக ஒவ்வொரு குழந்தையும் தன்னை பூர்வஜ் என, அதாவது மூதாதையர் என புரிந்து கொள்ளுங்கள் என்று பாப்தாதா கூறுகிறார். நீங்கள் இந்த கல்ப விருட்சத்தின் அடிபாகமான பூர்வஜ் மற்றும் பூஜைக்குரிய ஆத்மாக்கள் ஆவீர்கள். பாப்தாதாவோ துக்கமான குழந்தைகளின் கூக்குரலை கேட்டுக்கொண்டிருக்கிறார். குழந்தைகளான உங்களிடமும் அவர்களின் கூக்குரலின் சத்தம் வந்தடைய வேண்டும். எந்தளவு சம்பூர்ண பவித்ர ஆத்மா ஆகுவீர்களோ, ஆகி கொண்டிருக்கிறீர்களோ, ஆகியும் உள்ளீர்கள். ஆனால் கூடவே இப்பொழுது மன்சா சேவையையும் அதிகரிக்க வேண்டும். சம்பூர்ண தூய்மையான ஆத்மாவாக ஆயிட்டே இருக்கும், ஆகியிருக்கும். கூடவே மன்சா சேவையும் பண்ணணும். ஏன்னா பாபாஸ்ட துக்கமான ஆத்மாக்களோட கூக்குரல் பாபாவுக்கு நிறைய கேட்குதான், நம்ம குழந்தைகளுக்கும் கேட்கணும். ஸோ மன்சா சேவை நிறைய பண்ணணும் அப்படின்றார். அடுத்த பாயிண்ட், இன்று உலகத்தில் சுகம், சாந்தி, திருப்தி ஆத்மாக்களிடம் குறைந்து கொண்டே இருக்கிறது. சுகம், சாந்தி, திருப்தி இந்த மூணுமே உலகத்தில் ஆத்மாக்கள் கிட்ட கம்மியாயிட்டே போகுது, குறைந்து கொண்டே போகிறது. பரமாத்மாவின் அன்பிற்கு பாத்திரமான ஆத்மாக்களாகிய நீங்கள் இப்பொழுது அன்பின், திருப்தியின், குஷியின் அஞ்சலி கொடுப்பது அவசியமாகும். துக்கமானவர்களுக்கு சுகத்தின் அஞ்சலி கொடுங்கள். ஒன்று மனதின் மூலமாக சக்தி கொடுங்கள், மற்றொன்று தன்னுடைய முகம் மற்றும் நடத்தை மூலம் பாபாவை பிரத்யக்ஷம் செய்யுங்கள். இப்பொழுது என்ன சேவை செய்து கொண்டிருக்கிறீர்களோ, மேலும் செய்துள்ளீர்களோ, அதாவது சேவையில் நாலாபுறமும் ஊக்கம் உற்சாகம் இருக்கிறது என பாப்தாதா மகிழ்ச்சி அடைகிறார். ஆனால் இப்பொழுது ஒரு சேவை மீதம் உள்ளது. என்ன சேவை பண்ணிகிட்ருக்கோமோ எல்லாமே ஊக்கம் உற்சாகத்தோட நல்லா பண்ணுறாங்க, பாபா சந்தோஷப்படுறார். ஆனால் இப்போது ஒரு சேவை மீதம் உள்ளது. இப்பொழுது வரை பிரம்மா குமாரிகள் மனித ஆத்மாக்களை நன்றாக ஆக்குகிறார்கள். எவையெல்லாம் அசுத்த விவகாரங்களோ அவற்றிலிருந்து விடுவிக்கின்றனர். இளைஞர்களுக்காக அரசாங்கம் எதனை செய்ய விரும்புகிறதோ அந்த சேவை மிக நன்றாக செய்கிறார்கள். இது போன்ற சப்தம் ஏற்பட்டுள்ளது. ஆனால் இப்பொழுது பாபா வந்துவிட்டார், பரமாத்மா வந்துவிட்டார். பரமாத்மா ஞானம் கொடுத்து கொண்டிருக்கிறார். என்னுடைய தந்தை ஆஸ்தி கொடுப்பதற்கு வந்துவிட்டார். இப்படிப்பட்ட தந்தையின் பக்கம் பார்வை செல்வதால் அவர்களுக்கு பரமாத்மா அன்பு, பரமாத்மாவின் கவர்ச்சி ஈர்க்கும்.
ஸோ கெட்டதுலேருந்து விடுவிக்கிறாங்க, இளைஞர்களுக்கு கவர்மெண்ட் செய்ய வேண்டியதை நல்லா செய்கிறாங்க இவங்க, இப்படியெல்லாம் வந்துருச்சு. ஆனால் பாபா வந்துட்டார், பரமாத்மா வந்துட்டார், பரமாத்மா ஞானம் கொடுத்துட்ருக்காரு, அப்பா ஆஸ்தியை கொடுக்கறதுக்காக வந்துட்டார், இந்த மாதிரியெல்லாம் என்னோட அப்பா ஆஸ்தி கொடுக்க வந்துட்டார், இந்த மாதிரியெல்லாம் பாபா பக்கம் பார்வை போகணும். அப்போ தான் அவங்களுக்கும் பரமாத்மா அன்பு, பரமாத்மா கவர்ச்சிங்கிறது அட்ராக்ட் பண்ணும். ஸோ பாபா சைடில் பார்வை போகணுன்றார். நல்லது 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 என்பதெல்லாம் முடிந்து விட்டது. சொல்லுவாங்களே அச்சா அச்சா வந்து கேட்குறப்பெல்லாம் நல்லா இருக்குன்னுவாங்க. பாபா சொல்கிறார், நல்லது நல்லது என்பதெல்லாம் முடிந்து விட்டது. ஆனால் பரமாத்மா தந்தையின் வெளிப்பாடு கவர்ச்சித்து நல்லதாக ஆக்கும். பாபா வந்து உலகத்துக்கு முன்னால் பிரத்யட்சமாகி அந்த அட்ராக்ஷனில் வந்து அவங்க நல்லவங்களாக ஆகணும். யாரை நினைவு செய்கின்றார்களோ அவர் ஞானம் கொடுத்து கொண்டிருக்கிறார், அவரிடமிருந்த ஆஸ்தி கிடைத்து கொண்டிருக்கிறது என்று இப்பொழுது தந்தையை அறிந்து கொள்ளட்டும். பாபாவை பற்றி அவங்க தெரிஞ்சுக்கிட்டோன்றார். ஆகவே இப்பொழுது மனதின் மூலம் பாபாவின் அருகில் கொண்டு வாருங்கள். தனது முகம் மற்றும் நடத்தை மூலமாக தன்னுடைய கண்களில் பாபா வெளிப்பட வேண்டும். முகம், நடத்தை, கண்கள் மூலமாக பாபா வெளிப்படணும். ஆக இப்பொழுது தங்களுக்குள் இதற்கான திட்டத்தை தீட்டுங்கள். பாப்தாதா நேரத்திற்கேற்ப கொடுத்திருந்த திட்டங்களை குழந்தைகள் மிக விதிபூர்வமாக, பாபா என்னெல்லாம் பிளான்ஸ் கொடுத்துருந்தாரோ அது எல்லாத்தையுமே குழந்தைகள் மிக விதிபூர்வமாக ஊக்கம் உற்சாகத்தோடு செய்து கொண்டும் இருப்பதை பார்த்தார். இதற்காக பாப்தாதா அனைத்து குழந்தைகளுக்கும் பல கோடி மடங்கு வாழ்த்துக்களை கொடுத்து கொண்டிருக்கிறார். இப்போது பகவான் ஆஸ்தி கொடுத்து கொண்டிருக்கிறார். இப்போது ஆஸ்தி பெறவில்லை எனில் எப்பொழுது பெறுவீர்கள் என்பதை சேர்க்க வேண்டும். பாபா ஆல்ரெடி கொடுத்த பிளான்லாம் நல்லா ப்ராக்டிக்கலாக முயற்சி பண்ணுறீங்க, பண்ணிகிட்ருக்கீங்க, உற்சாகத்தோடு செய்கிறீங்க, அதுக்காக பல கோடி மடங்கு வாழ்த்துக்கள். ஆனால் இப்போ என்ன ஆட் பண்ணோம், பகவான் வந்து ஆஸ்தி கொடுக்குறாரு, இப்போவே வாங்கிக்கலான்னா வேறு எப்போ தான் வாங்குவீங்க. இந்த ஒரு வேர்டை எக்ஸ்ட்ராவாக அந்த பாபா கொடுத்த ஹோம்ஒர்க்கில் சேர்த்துக்கணுன்றார். பாபாவுக்கு துக்கம் அசாந்தியான ஆத்மாக்களை பார்த்து குழந்தைகள் மீது இரக்கம் வருகின்றது. மேலும் இவை அனைத்தும் உச்சத்திற்கு செல்லும் என்பது பாபா மற்றும் குழந்தைகளுக்கு தான் தெரியும். துக்கம், அசாந்தி இதெல்லாம் என்ன ஆகும், இன்னும் அதோட பீக் ஸ்டேஜுக்கு போகும். இது பாபாவுக்கும் தெரியும், குழந்தைகள் நமக்கும் தெரியும். உச்சத்தை எட்டாமல் முடிவு ஏற்படாது. ஆகையால் அப்படிப்பட்ட சமயத்தில் ஆத்மாக்களுக்கு அனுபவம் செய்வீங்கள். பகவான் ஆஸ்தி கொடுத்து கொண்டிருக்கிறார் என்று சொல்வது மட்டுமன்றி அனுபவம் செய்வீங்கள். என்னோட அப்பா வந்து ஆஸ்தி கொடுத்துட்ருக்கார் அப்படின்னு சொல்லணும், ஆனால் அது மட்டும் பட்டாது, அதற்கான அனுபவத்தை செய்ய வைங்க அப்படின்றார். நீங்கள் அனைவரும் பாபாவின் பிரத்யக்ஷம் எப்போது எப்படி ஏற்படும் என்று கேட்கிறீர்கள் அல்லவா? உலகத்துக்கு முன்னால் பாபா எப்படி வெளிப்படுவார் இதெல்லாம் கேட்குறோம் இல்லையா? பிரம்மா குமாரிகள் வரை சென்றடைந்துள்ளது. ஆனால் பிரம்மா குமாரிகளுக்கு கற்பிப்பவர் யார்? பிரம்மா குமாரர்கள், பிரம்மா குமாரிகளின் வள்ளல் யார்? இப்பொழுது நேரத்தை அருகில் கொண்டு வர வேண்டும், முடிக்க வேண்டும். முடிவை அருகில் கொண்டு வருபவர் யார்? ஒவ்வொரு குழந்தையும் நாம் தான் நிமித்தம் என புரிந்து கொண்டிருக்கிறீர்கள் அல்லவா? முடிவை, சமாப்தியை பக்கத்தில் கொண்டு வரத்துக்கு ஒவ்வொருத்தரும் நான் தான் இன்ஸ்ட்ருமெண்ட்டாக இருக்கேன் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க இல்லையா? பாபாவோ தன்னோடு குழந்தைகளுக்கும் இந்த பொறுப்பை கொடுத்திருக்கிறார். குழந்தைகள் தந்தையை வெளிப்படுத்த வேண்டும். யாராவது தந்தையை அறிந்து கொள்ளும் போது பாருங்கள், நீங்கள் அனைவரும் பாபாவை அறிந்து கொண்டு என்ன செய்தீர்கள்? அறிமுகம் பெற்றீர்கள், அறிந்தீர்கள், குழந்தையாகிய ஆஸ்திக்கு அதிகாரியாகிவிட்டீர்கள். இப்போது ஆஸ்தி அடையக்கூடிய ஆத்மாக்களின் வரிசை ஏற்பட வேண்டும். நம்ம என்ன பண்ணோம்? பாபாட்ட வந்தோம், பாபாவை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம், கற்றுக்கிட்டோம், அவருடைய குழந்தையாகி ஆஸ்திக்கு அதிகாரி ஆயிட்டோம். இப்போ அதே மாதிரி மற்றவங்களாம் வராங்க, தெரிஞ்சுக்கிறாங்க இல்லையா? பாபாவுடைய ஆஸ்திக்கு அதிகாரியாக அவங்களும் ஆகணும். அந்த மாதிரி ஆகக்கூடிய ஆத்மாக்களுடைய வரிசை கியூ ஏற்படணுன்றார் பாபா. வரிசையை தடைப்பட்டுள்ளது. இப்போ அந்த கியூ நிற்கலை, தடை இருக்குது. ஏனெனில் சில குழந்தைகள் இப்போது வரை வீண் எண்ணங்களின் வரிசையில் நின்று கொண்டிருக்கின்றனர். இது வரைக்குமே வேஸ்ட் தாட்ஸோட க்யூவில் நின்றுட்டுருக்காங்க குழந்தைகள் சில பேர். ஏன், என்ன, எப்படி இப்போது இவற்றை முடிப்பதில் நேரம் கொடுக்கிறார்கள். ஆனால் வீணானவைகள் முடிவடைவதில்லை. வீணானவை சக்திசாலி ஆகுவதில் தடை ஏற்படுத்துகிறது. ஏன், என்ன, இதுக்கு இப்படி கொஸ்டின் கேட்குறதில்ல அந்த க்யூவில் நிற்கிறாங்க. அதுக்கு ஏதாவது ஆன்சர் கிடைக்குமா? பாபா சொல்கிறார், வீணானவைகளுக்கு முடிவதில்லை. அது ஆன்சர் கொடுத்தாலும் அது முடியாது, திரும்ப வேறு ஏதாவது ஒன்று வந்துகிட்டே இருக்கும். ஸோ பாபா சொல்கிறார், வீணானவைகள் சக்திசாலி ஆகுவதில் தடை ஏற்படுத்துகிறது. அடுத்தது,
இன்று பாப்தாதா வீண் எண்ணங்களை முடிவடைய செய்வதற்காக நாலாபுறமும் அனைத்து குழந்தைகளுக்கும் இப்பொழுதிருந்தே வீணானவைகளை முடித்துவிட்டு சதா சக்திசாலி ஆக்குங்கள். வெறும் செய்தி கொடுப்பவர் மட்டுமல்ல, சக்திசாலி ஆகுங்கள், சக்திசாலி ஆக்குங்கள் என தைரியத்தை கொடுத்து கொண்டிருக்கிறார். வீணானவைகளுக்கான முடிவு நாள் கொண்டாடுங்கள். செய்ய முடியுமா? வீண் எண்ணங்கள் தனக்கு நஷ்டத்தை விளைவிக்கின்றது, நேரத்தை கெடுக்கிறது, முகத்தில் சதா குஷி அதிர்ஷ்டத்தின் அனுபவத்தை குறைவாக்குகிறது என்பதை புரிந்திருக்கிறீர்கள். நம்ம நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டோமா? வேஸ்ட் தாட் வந்தது அப்படின்னா என்னோடய டைம் போயிடுது, எனக்கு நஷ்டத்தை ஏற்படுத்துது, என்னுடைய முகத்தில் சதா குஷி அதிர்ஷ்டத்தினுடைய அளவை அனுபவத்தை குறைச்சிடுது, இது எல்லாத்துக்கும் காரணம் வேஸ்ட் தாட்ஸ் தான் அப்படின்னு நம்ம நல்லா புரிஞ்சுக்கிட்டு இருக்கோன்றார். புரிந்திருக்கிறீர்கள். எனவே இப்போது முடிவு நேரத்தை அருகில் கொண்டு வர வேண்டும். சமாப்தியை பக்கத்தில் இப்போ கொண்டு வரணும். யாருக்காக சமாப்தியை ஏன் பக்கத்தில் கொண்டு வரணும்? யாருக்காக? உங்களுக்காக தான். நமக்காக தான் நேரத்தை ஃபினிஷ் பண்ணணும். இப்பொழுது முடிவுக்கான நேரத்தை அருகில் கொண்டு வர வேண்டும். அதற்காக வீண் எண்ணங்களை முடிவடைய செய்யத்தான் வேண்டும். சமாப்திக்கான நேரம் பக்கத்தில் வரணும்னா வேஸ்ட் தாட்ஸ் கண்டிப்பாக நமக்குள்ளே இருந்து ஃபினிஷ் ஆகியே தீரணும், முடிஞ்சே ஆகணும். செய்ய வேண்டும் அல்ல, செய்யத்தான் வேண்டும். கனவில் கூட வரக்கூடாது. எண்ணத்தை விடுங்கள், ஆனால் கனவில் கூட வரக்கூடாது. வேஸ்ட்டு தாட்ஸை விட்டுருங்க. கனவில் ட்ரீமில் கூட வரக்கூடாதுன்றார் வேஸ்ட்டு. அப்படி தைரியமுள்ள குழந்தைகளாக தன்னை நினைப்பவர்கள் கைகளை உயர்த்துங்கள். மனதின் கையை உயர்த்தி கொண்டிருக்கிறீர்கள் அல்லவா? உடலின் கையை உயர்த்துவது மிக எளிது. ஆனால் மனதின் கையை உயர்த்தி கொண்டிருக்கிறீர்களா? யார் மனதின் கையை உயர்த்துகின்றீர்களோ அவர்கள் கையை உயர்த்துங்கள். மனதின் கை. மறுபடி சொல்கிறார். நல்லது. நீங்கள் அனைவரும் வரக்கூடிய புதிய உலகத்தில் 21 பிறவிகள் சதா மகிழ்ச்சியாக குஷியாக இருப்பீர்கள். யாரெல்லாம் கை தூக்குனாங்களோ அவங்கள பார்த்து சொல்கிறார். நெக்ஸ்ட் 21 பர்த்ஸில் நியூ வேர்ல்டில் நீங்கள்லாம் குஷியோடு இருப்பீங்க. உழைக்க வேண்டி இருக்காது. உலகத்தின் குழப்பங்களில் மாட்டிக்கொள்ள மாட்டீர்கள். வாழ்க்கைக்கு என்னென்ன வேண்டுமோ உடல், மனம், செல்வம் அனைத்தும் கிடைத்துவிடும். உடல் ஆரோக்கியமாக, மனம் மகிழ்ச்சியாக, அளவற்ற செல்வம், இவை உங்களுக்கு 21 பிறவிகளுக்கு உத்தரவாதம் என்று இன்று பாப்தாதா நாலாபுறமும் உள்ள குழந்தைகளுக்கு வரதானத்தை கொடுத்து கொண்டிருக்கிறார். 21 பர்த்ஸ்க்காக ஹெல்த், வெல்த், ஹாப்பினஸ், உடல் ஆரோக்கியம், மன மகிழ்ச்சி, அளவற்ற செல்வம், இதெல்லாம் 21 பர்த்ஸ்க்கு கேரண்டி அப்படின்னு பாப்தாதா எல்லா குழந்தைகளுக்கும் நாலாபுறத்துலேயும் வரதான் கொடுத்துட்டே இருக்கார். நல்லது. இன்றைய காலத்தின் கணக்குப்படி பல விஷயங்கள் மாற்றமடைகிறது. அரசாங்கத்தின் சட்டங்களும் மாற வேண்டும். மனிதர்களின் உள்ளுணர்வும் மாற வேண்டும். எனவே ஒவ்வொருவரின் வாழ்க்கையில் வீண் விஷயங்கள் வரத்தான் செய்யும். ஆனால் வீண் எண்ணங்களை முடிப்பதற்கு சக்திசாலி எண்ணங்கள் வேண்டும். வேஸ்ட்டு போகணும் அப்படின்னா அங்கே பவர்ஃபுல்லான தாட்ஸ் வேணும். வீணானவற்றை அழிப்பதற்கு சிறந்த எண்ணங்கள் வேண்டும். எனவே தினந்தோறும் முரளியில் வரும் வரதானம் ஸ்லோகனை கேளுங்கள். எவ்வளோ சிம்பிளாக பாபா சொல்கிறார். வேஸ்ட்டு தாட் ஃபினிஷ் பண்ணோன்னா என்ன பண்ணோம்? தினந்தோறும் முரளியில் வரும் வரதானம் ஸ்லோகனை கேளுங்கள். அந்த வரதானங்கள் தான் சிரேஷ்ட எண்ணங்கள் ஆகும். வீண் எண்ணங்கள் வருகிறது என்றால் சிரேஷ்ட எண்ணம் மனதிற்கு தேவையானதாக உள்ளது. மனமானது காலியானதாக இருக்க முடியாது. மனதிற்கு ஏதாவது சங்கல்பம் வேண்டும். மனசுதான் யோசிக்கும் இல்லையா? ஸோ மனதிற்கு ஏதாவது சங்கல்பம் வேண்டும். எனவே வீணானவைகளை சிரேஷ்டமாக்குவதற்கு உங்களுக்கு வரதானம் மற்றும் ஸ்லோகனில் வரக்கூடிய வார்த்தைகள் மனதை மாற்றம் செய்வதற்கு தேவையாகின்றது. மற்றொன்று, அதிகாலை கண் விழித்ததும் முதலில் சிவபாபாவிற்கு குட் மார்னிங் கூறுங்கள். செய்ய முடியுமா? பாருங்கள், பழமொழி கூட இருக்கிறது. முழு நாளில் ஒருவேளை யாராவது நல்லதை பார்த்தார்கள் எனில் முழு நாளும் நன்றாகவே கழிகின்றது. ஏதாவது கெட்டதை பார்த்தார்கள் எனில் என்ன கூறுவார்கள்? யார் முகத்தில் முழித்தேனோ தெரியவில்லை, முழு நாளும் கெட்டுவிட்டது என கூறுகின்றார்கள் அல்லவா? ஆக நல்லதிலும் நல்லவர் யார்? காலங்காத்தால் யாரோட முகத்தில் முழிச்சேனோ தெரியல, இன்னைக்கு ஃபுல் டே இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. நல்லதுனாலும் நல்லதுக்கு சொல்லுவாங்க, கெட்டதுனாலும் அதுக்கு சொல்லுவாங்க. ஸோ பாபா சொல்கிறார், ஆகவே நல்லதிலும் நல்லவர் யார்? சிவபாபா ஆவார். சிவபாபா மீது அன்பு இருக்கின்றதல்லவா? எனவே கண் திறந்ததுமே சிவபாபா குட் மார்னிங் மற்றும் இரவு படுக்கைக்கு சென்று கண் மூடும் போது சிவபாபா குட் நைட் என்று கூறுங்கள்.
இது எளிதுதான் அல்லவா, ஈஸி தானே இது. ஆனால் முழு நாளும் உங்களுக்கு நன்றாகவே இருக்கும் சுப எண்ணங்கள் எழுப்பினீர்கள் அல்லவா. ஃபுல் டே சுபமான நல்ல பாசிட்டிவான தாட்ஸை க்ரியேட் பண்ணுறீங்க தானே. வரதானம் கேட்டீர்கள், இவ்வாறு செய்ய வேண்டும். உங்கள் மீது பாப்தாதாவிற்கு அன்பு உள்ளது, எனவே இதை செய்தால் நீங்கள் முன்னேறி கொண்டே செல்வீர்கள். உங்களுடைய இந்த வாழ்க்கையை குஷியாக அனுபவம் செய்வீர்கள். ஒருபோதும் துக்கத்தின் அலை வராது. இதை ஏற்றுக்கொள்கிறீர்களா? பாபா சொன்னது அந்த குட் மார்னிங் குட் நைட் பண்ணோன்னா விதிப்படி ஃபுல் டேயில் கூட பாபாவை நினச்சோம் அப்படின்னா பாபா சொல்கிறாங்க நம்மளுடைய லைஃப்பில் துக்கத்தினுடைய அலை வர முடியாது அப்படின்றார். இதை ஏற்றுக்கொள்கின்றீர்களா? சகஜ யோகி ஆகுங்கள், அவ்வளவுதான். ஈஸி யோகி ஆகணும், அவ்வளோதான்றார். நான் ஆத்மா சிவபாபாவின் குழந்தை, அவ்வளவுதான். இவரே சகஜ யோகி. நடந்தாலும் சுற்றினாலும் நான் ஆத்மா சிவபாபாவின் குழந்தை என்ற நினைவு செய்யுங்கள். இதை நினைக்க முடியும் அல்லவா? ஜஸ்ட்டு என்ன பண்ணிகிட்டு இருந்தாலும் சரி, நடந்தாலும் சுற்றினாலும் என்ன பண்ணிகிட்டு இருந்தாலும் நான் ஆத்மா, நான் சிவபாபாவோட குழந்தை, அவ்வளோதான் போதுன்றார் பாபா. இதை ஞாபகம் வச்சுக்க முடியும் தானே? மிக்க நல்லது. நீங்கள் அனைவரும் வாரிசாவீர்கள், மேலும் வாரிசு ஆகக்கூடியவர்களும் இருக்கிறார்கள். யார் தன்னை பாப்தாதாவின் பக்கா வாரிசு என புரிந்து கொள்கிறீர்களோ அவர்கள் கையை உயர்த்துங்கள். வாரிசு தானே, விஐபி கூட கையை உயர்த்தி கொண்டிருக்கிறார்கள், கைத்தட்டுங்கள். நல்லது. இப்பொழுது வாரிசு குவாலிட்டியானவர்கள் இன்று இந்த எண்ணத்தை தனக்குத்தானே திடமாக மேற்கொள்ளுங்கள். பாப்தாதாவிற்கு இந்த சங்கல்பம் கொடுங்கள், நாங்கள் இப்பொழுதிலிருந்தே, எப்பொழுதிலிருந்து அல்ல, இப்பொழுதிலிருந்தே வீண் எண்ணங்களை அழித்து விட்டே தீருவோம் அப்படின்னு சங்கல்பம் இப்போவே பண்ணுங்க அப்படின்றார். ஏற்றுக்கொள்கின்றீர்களா? சரிதானே, ஓகே அப்படின்னு கேட்குறாரு. அப்போ அங்கே இருக்கிறவங்க எல்லாம் ஓகேன்னு சொல்கிறாங்க. சரியெனில் கை உயர்த்துங்கள். 2 வேலைகள் செய்ய வேண்டும். ஒன்று சக்திசாலி ஆக வேண்டும், இரண்டாவது நேரத்தை அருகில் கொண்டு வர வேண்டும். உங்களுக்கு ஏன் கேட்கவில்லை என தெரியவில்லை. பாப்தாதாவிடம் கூக்குரல் மற்றும் துக்கத்தின் பெருமூச்சு அதிகமாக கேட்க வருகிறது. உலகத்தில் இருக்கக்கூடிய ஆத்மாக்களுடைய கூக்குரல், துக்கத்தினுடைய பெருமூச்சு பாப்தாதாவுக்கு நிறைய கேட்க முடியுதான். குழந்தைகள் உங்களுக்கு ஏன் கேட்காம போகுதுன்னு எனக்கு தெரியலையேன்றார். பாப்தாதாவுக்கு இவ்வாறு கேட்டுக்கொண்டே இருக்கிறது எனில் குழந்தைகளாகிய நீங்கள் தன்னை வாரிசு என நினைப்பவர்கள் ஆஸ்தி அடைபவர்களாக, அதாவது ஆஸ்தி அடைபவர்கள் மற்றவர்களுக்கு ஆஸ்தி அடையச் செய்வதற்கான இரக்கம் வர வேண்டும் அல்லவா? கருணை ஏன் வரவில்லை? வைராக்கியம், எல்லையற்ற வைராக்கியம், இரக்கம் வர வேண்டும். சிறு சிறு விஷயங்களில் ஏன் என்ன என்ற வரிசையில் நேரத்தை கொடுக்கக்கூடாது. இப்பொழுது ஹே பாப்தாதாவின் தேடி கண்டெடுக்கப்பட்ட பல கோடி மடங்கு வரதானங்களின் வரதானி குழந்தைகளே, இப்பொழுது எண்ணத்தை உறுதியாக ஆக்குங்கள். மேலும் உறுதித்தன்மை என்ற சாவி போடுங்கள். எண்ணத்தை நல்லா ஸ்ட்ராங்காக பண்ணுங்கள். எண்ணத்தில் உறுதித்தன்மை அப்படிங்கிற சாவி போடுங்க. கர்மயோகி ஆகுங்கள். கர்மயோக வாழ்க்கை வாழக்கூடியவர்கள். வாழ்க்கை என்பது சதா காலத்திற்கானது, அவ்வப்போது அல்ல. எனவே இப்பொழுது தன்னுடைய இரக்கம், கருணை, துக்கத்தை போக்கி சுகத்தை தரும் ஸ்வரூபத்தை வெளிப்படுத்துங்கள். எமர்ஜ் பண்ணுங்கள். துக்கம் நீக்கி சுகத்தை கொடுக்கக்கூடிய ஸ்வரூபத்தை எமர்ஜ் பண்ணுங்கள். தன்னுடைய இரக்கமான கருணைக்குரிய அந்த ஸ்வரூபத்தை எமர்ஜ் பண்ணுங்கள். பாப்தாதா திடீரென்று நேரம் என்பதை நீண்ட காலமாக கூறி வருகிறார். ஆகையால் திடீரென்று நடப்பதற்கு முன்பாகவே பக்தர்களின் கூக்குரலை நிறைவேற்றுங்கள். திடீர்னு டக்குன்னு டைம் ஃபினிஷ் ஆகிடும் அப்படின்னு பாபா ஆல்ரெடி சொல்லியிருக்கார். அப்போ திடீர்னு அதை நடக்கிறதுக்கு முன்னாலேயே நம்ம பக்தர்களுடைய கூக்குரலை கேட்டு நிறைவேற்றிடணுன்றார். துக்கமானவர்களின் துக்கத்தின் குரலை கேளுங்கள். இப்போது ஒவ்வொரு சிறியவர் பெரியவர் அனைவரும் உலக மாற்றம் செய்பவர். உலகத்தின் துக்கத்தை மாற்றி சுகமான உலகத்தை கொண்டு வருவதற்கு பொறுப்பாளர்கள் என புரிந்து கொள்ளுங்கள். சின்னவங்களோ பெரியவங்களோ எல்லாருமே உலகத்தை மாற்றி புது உலகம் கொண்டு வரதுக்கு, சுகமான உலகம் கொண்டு வரதுக்கு நம்ம தான் பொறுப்பு அப்படின்னு ஒவ்வொருத்தருமே புரிஞ்சுக்கோங்கன்றார். பாப்தாதாவின் வருவதும் செல்வதும் எதுவரை? ஒவ்வொரு டர்ன்லேயும் பாப்தாதா வருவார், முரளி சொல்வார், திருஷ்டி கொடுப்பார், அப்புறமா போயிடுவார், அப்புறம் அடுத்த டர்னில் வருவார். ஸோ பாபா சொல்கிறார், பாப்தாதாவின் வருவதும் செல்வதும் எதுவரை? எனவே அனைத்துமே திடீரென்றே நடக்கும். எத்தனை நாள் தான் வந்துகிட்டே இருப்பார் பாப்தாதா கூட. ஸோ எல்லாமே திடீர்னு நடக்கும். ஆக இப்பொழுது வாரிசு குவாலிட்டியானவர்கள் ஆஸ்தி பெறச் செய்யுங்கள். இரக்க உள்ளத்தின் பாகம் நடியுங்கள். எதுவரை நடக்கும் என்று எண்ணாதீர்கள்.
திடீரென்று நடக்கும். ஆகையால் வீணானவற்றை முடிக்க வேண்டும். ஏற்படும் என்பதல்ல, செய்யத்தான் வேண்டும். பாப்தாதா முடிவுகளை பார்த்தார். அனைவரின் கர்மங்களின் விளைவுகளை சோதனை செய்தார். முயற்சியின் வேகத்தை சோதனை செய்தார். பொக்கிஷங்களின் சேமிப்பு கணக்கை சோதனை செய்தார். ரிசல்ட்டில் என்ன பார்த்தார்? சேமிப்பு செய்வதற்கான முயற்சியை மிக நன்றாக செய்திருக்கிறார்கள். ஆனால் சேமிப்பில் சதவீதம் விதவிதமாக இருந்தது. அதாவது சேமிக்கணும்னு நல்ல முயற்சி பண்ணியிருக்காங்க, ஆனால் சேமிப்புன்னு ப்ராக்டிக்கலாக பார்க்குறப்ப பர்சன்டேஜ் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. எவ்வளவு சேமிப்பதற்கு யோசித்தார்களோ சேமித்தார்கள். சேமிப்பாகிறது, ஆனால் சதவிகிதத்தில் இருந்தது. சிறிது சேமிப்பாகிறது, எப்பொழுதும் என்ற அளவில் சதா சேமிப்பாகவில்லை. கொஞ்சம் சேமிப்பும் ஆயிருக்கு, ஆனால் எப்பயுமே சதாக்கு யூஸ் ஆகுங்கிற அளவுக்கு இல்லைன்றார். எவ்வளவு சேமிக்கின்றீர்களோ அந்தளவு சதா காலத்திற்கு சேமிப்பதில் வித்தியாசம் உள்ளது. எவ்வளோ வேணுமோ அவ்வளோ செஞ்சங்கிறதுக்கும் சதா காலத்துக்காக நான் வச்சுருக்கேன் அப்படிங்கிறதுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது இல்லையா? ஆகவே பாப்தாதா இப்பொழுது ஒவ்வொரு விஷயத்தின் மீதும் திட சங்கல்பம் செய்விக்கின்றார். கோபத்தின் மீது செய்வித்தார். மனதாலும் கூட யாருக்காகவும் குழப்பம் ஆக்க மாட்டோம், ஏன் ஏன் இருக்கக்கூடாது. ஆனால் வாய் மீது சிலர் கட்டுப்பாட்டை நன்றாக செய்தார்கள். பாபா கொடுத்துருந்தார் இல்லையா ஹோம்ஒர்க்கு. ஸோ மனசுலேயும் யாருக்கும் நம்ம குழப்பத்தை உருவாக்கக்கூடாது, கோவத்தையும் விட்டுறணும்னு சொல்லியிருந்தார். ஏன்ற கேள்வி கேட்கக்கூடாதுன்னு சொல்லியிருந்தார். பாபா சொல்கிறார், இதெல்லாம் வாய் லெவலில் சில குழந்தைகள்லாம் நல்ல கண்ட்ரோலிங் கொண்டு வந்திருக்காங்க. ஆனால் மனதில் சில எழுகின்றது. நீக்குவதற்கான முயற்சியை செய்து கொண்டிருக்கின்றனர். இருந்தாலும் அதில் கவனம் சென்றது என்று பாப்தாதா மகிழ்ச்சி அடைகிறார். அட்லீஸ்ட் பாபா சொன்னது செய்யணும் அப்படிங்கிற அட்டென்ஷன் குழந்தைகள்கிட்ட இருந்தது. அதை பார்த்து பாப்தாதா சந்தோஷப்படுறார். இதனால் எனக்கு நஷ்டமே என்பதை புரிந்து கொண்டார்கள். புரிந்ததா? ஸோ அந்த கெட்டது ஏன் அப்படிங்கிறது வருது, இல்லை கோபம் வருது அப்படின்னா அதன் மூலமாக தனக்கு லாஸ் நஷ்டம்தான்ங்கிறத குழந்தைகள் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்றார். புரிந்ததா? நல்லது. இப்பொழுது நாலாபுறமும் உள்ள பரமாத்மாவின் அன்பான குழந்தைகள் யார் சதா பாபாவின் அன்பில் பறந்து கொண்டிருக்கிறார்களோ, தீவிர முயற்சியாளர்களோ, மேலும் சேவையில் தடைகளற்ற உண்மையான சேவாதாரியாக இருக்கின்றார்களோ, அப்படிப்பட்ட நாலாபுறமும் உள்ள குழந்தைகளை பாப்தாதாவும் பார்த்து கொண்டிருக்கிறார். கூடவே தூரமாக இருப்பவர்களையும் பார்த்து கொண்டிருக்கிறார். மேலும் இங்கு சாந்திவனில் கூட ஆங்காங்கே திரையில் பார்த்து கொண்டிருக்கின்றனவோ கேட்டுக்கொண்டிருக்கின்றனவோ அந்த அனைத்து குழந்தைகளுக்கும் பாப்தாதா சதா காலத்திற்கு குஷியாக இருங்கள், மேலும் குஷியை பகிர்ந்தளியுங்கள் என்று இந்த வரதானம் கொடுத்து கொண்டிருக்கிறார். சாந்திவனில் கூட இந்த டைமண்ட் ஹால்லேருந்து வெளியில் உட்காந்துருக்காங்க. அங்கங்கே எல்இடி ஸ்க்ரீன் போட்டு டிவியில் பார்த்துட்டு கேட்டுட்ருக்காங்க. ஸோ அவங்களுக்கு கூட பாப்தாதா என்ன சொல்ல, சதா குஷியில் இருங்க, குஷி மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கன்னு இந்த பிளஸ்ஸிங் கொடுத்துட்ருக்கார். மகிழ்ச்சியான முகம், யார் உங்கள் முகத்தை பார்த்தாலும் அந்த முகத்தை பார்த்து குஷியாகி விட வேண்டும். எப்படிப்பட்டவராக இருந்தாலும் உங்களுடைய முக மலர்ச்சியை பார்த்து தானும் மகிழ்ச்சி அடைய வேண்டும். இந்த வரதானம் நாலாபுறமும் உள்ள குழந்தைகள் மற்றும் யார் முன்னால் அமர்ந்திருக்கின்றனவோ அனைவருக்குமான ஒரு வரதானம் ஆகும். ஒருபோதும் முகம் வாடி போகக்கூடாது. ஒருவேளை நீங்கள் வாடி போயிருந்தால் உலகத்தின் நிலை என்னவாகும்? நீங்கள் சதா மகிழ்ச்சியான முகம் மற்றும் மகிழ்ச்சியான நடத்தையில் இருக்க வேண்டும், மேலும் இருக்க செய்ய வேண்டும். நம்மளும் இருக்கணும், மற்றவங்களையும் இருக்க வைக்கணும். அப்படிப்பட்ட அனைத்து தீவிர புருஷார்த்தம் செய்யும் குழந்தைகளுக்கு பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் இனிமையிலும் இனிமையான குழந்தைகளுக்கு நமஸ்காரம். முரளியினுடைய வரதான், தன்னுடைய தோற்றத்தின் மூலம் தந்தை மற்றும் ஆசிரியரின் குணங்களை வெளிப்படுத்தக்கூடிய அனுபவி மூர்த்தி ஆகுக. தன்னுடைய தோற்றத்தின் மூலம், என்னோட ஃபீச்சர்ஸ் மூலமாக தந்தை மற்றும் ஆசிரியரின் குணங்களை வெளிப்படுத்தக்கூடிய, அப்பா மற்றும் டீச்சரோட குணங்களை வெளிப்படுத்தக்கூடிய அனுபவி மூர்த்தி ஆகுக. தன்னுடைய உண்மையான நிலையில், அதாவது பொசிஷனில் நிலைத்திருக்க வேண்டும். இதுவே நினைவு யாத்திரை ஆகும். தன்னோட உண்மையான பொசிஷனில் நிலச்சி இருக்கிறது தான் பாபா சொல்கிறாங்க நினைவு யாத்திரை ஆகும். யாராக எப்படிப்பட்டவராக இருக்கின்றேன் அதில் நிலைத்திருங்கள். இந்த உண்மையான சொரூபத்தின் நம்பிக்கை மற்றும் பலமுறை வெற்றியடைந்த நினைவின் மூலம் சதா போதை என்ற ஸ்திதியின் கடலில் ஆடிக்கொண்டே இருப்பீர்கள். சுகத்தை வழங்கும் வள்ளலின் குழந்தைகள் எனும் போது துக்கத்தின் அலை எப்படி வர முடியும்?
சர்வ சக்திவானின் குழந்தை சக்தியற்றவர்களாக எப்படி ஆக முடியும்? இந்த நிலையின் அனுபவங்களில் இருங்கள். அப்போது உங்களுடைய தோற்றத்தினால் தந்தை மற்றும் ஆசிரியரின் குணங்கள் தானாகவே வெளிப்படும். அப்பா மற்றும் டீச்சரோட குணங்கள் ஆட்டோமேட்டிக்காக தானாகவே வெளிப்படும். ஸ்லோகன்: யாருடைய முகம் மற்றும் நடத்தையில் தெய்வீகத்தன்மை இருக்கின்றதோ அவர்கள்தான் சத்தியவாதி ஆவார்கள். யாருடைய முகம் மற்றும் நடத்தையில் தெய்வீகத்தன்மை இருக்கின்றதோ அவர்கள்தான் சத்தியவாதி ஆவார்கள். இன்றைய அவ்யக்திஷாரா: சதா ஆடாத அசையாத ஏக்கரஸ்திதியின் அனுபவம் செய்யுங்கள். குழந்தைகளாகிய நீங்கள் தன்னுடைய இந்த புருவ மத்தி எனும் ஆசனத்தில் அழிவற்ற மூர்த்தியாக நிலைத்திருந்தீர்கள் எனில் ஏக்கரஸ்திதியின் ஆசனத்தில், மேலும் பாப் தாதாவின் உள்ளம் எனும் ஆசனத்தில் வீற்றிருக்க முடியும். எப்போது இந்த தெய்வீக குழுவில் ஏக்கரஸ்திதி பிரத்யக்ஷ ரூபத்தில் சாட்சாத்காரம் ஆகின்றதோ, இந்த தெய்வீக குழு அப்படின்னா பாபாவுடைய குழந்தைகளுக்கு நடுவில் இந்த தெய்வீக குழுவில் ஏக்கரஸ்திதியின் பிரத்யக்ஷ ரூபத்தில் சாட்சாத்காரம் ஆகின்றதோ அப்போது பாப்தாதாவின் வெளிப்பாடு அருகில் வரும். இதற்காக ஒவ்வொருவரும் பாப்தாதாவின் சம்ஸ்காரங்களில் சமமாக ஆக வேண்டியிருக்கும். அச்சா. ஓம் சாந்தி. துள்ளி குதிக்குது என் மனமே, தூயவர் முரளியை கேட்டதுமே